ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன டிசைன் கத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் நெக்ல த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் நம்ம கத்துக்க போறோம். இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம ரெண்டு மெத்தட்ல நம்ம தைக்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ல த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்க போறோம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன்வாஸ் யூஸ் பண்ணி த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்கிறதா நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு மெத்தடுமே இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் நெக்ல த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்கிறது பிகினர்ஸ்னால கூட அழகா சூப்பராகவே கத்துக்க முடியும். கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கத்துக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பைப்பிங் தச்சு போடுவாங்க, ஹெம்மிங் தச்சு போடுவாங்க. இந்த டபுள் தையல்ங்கிறதுலாம் இப்ப லேட்டஸ்டா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஹெம்மிங் தான் தச்சு போடுவாங்க. ஹெம்மிங் பாத்தீங்கன்னா நல்லா அரிசியா வைக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து தான் அந்த ஹெம்மிங் கேக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ஹெம்மிங் தச்சு போடுறவங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதனால ஹெம்மிங் நம்ம கத்துக்கலாம். அதிகமா அடிக்கடி போகக்கூடிய டிசைன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் பைப்பிங் தான். இப்ப நிறைய பேர் தச்சு போடுறாங்க. கண்டிப்பா நீங்க பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பைப்பிங் நல்லா கொஞ்சம் பேர் மட்டும் அழகா நீட்டா பினிஷ் பண்ணி தச்சிருவாங்க. கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி தச்சாலுமே அங்கனங்கன திரியா பிசுறா ஒரு மாதிரி வந்துருது. சேப் ஒழுங்கா வராது. அந்த உருட்டி தைக்கிற அந்த பினிஷிங் பாத்தீங்கன்னா சரியான மெத்தட் படி வராம ரொம்ப அந்த உருட்டி தைக்கும் பொழுது அந்த பிசுலாம் பாத்தீங்கன்னா மேல தூக்கிக்கிட்டா அப்படி இப்படின்னு இருக்கும். கஸ்டமருக்கு அந்த மாதிரி தச்சாலும் பிடிக்காது, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மாறாக தான் இப்ப நம்ம த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி நம்ம தைக்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாவே கத்துக்க முடியும். இந்த த்ரெட் பைப்பிங்க்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு பிரைஸ் எவ்வளவு வாங்கணும், எல்லாமே நம்ம வீடியோல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்ங்கிறத இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திடலாம். இப்ப இந்த டிசைன் தைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்ங்கிறத பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ரோலா எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ரோலும் இருக்கு, இது பெரிய ரோல் இருக்கு. ஓகேங்களா? சின்ன சைஸ் ரோல் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருக்கும். அதோட விலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 40 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 50 முதல் 70 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? நூல் நல்லா தடிமனா திக்கா இருக்கணும், தொலைன்னு இருக்கக்கூடாது. நல்லா தடிமனா திக்னஸா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நல்லா தடிமனான சைஸ்ல இருக்கு, இது பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ். ஓகேங்களா? இது மெல்லிசா இருக்கும். எப்போதுமே நம்ம இந்த மெல்லிசா இருக்கக்கூடிய த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ல இருந்து பெரிய பெரிய நுணுக்கமான டிசைன் நெக் வரைக்குமே இந்த ஸ்மால் சைஸ் த்ரெட் தான் யூஸ் பண்ணி நம்ம தைக்கணும். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி ரோலாவே எடுத்துக்கங்க. மீட்டர் கணக்குல எல்லாம் வாங்கக்கூடாது. ரோலா வாங்கினாதான் நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மீட்டர் கணக்கில் வாங்கினோம் அப்படின்னா அதனால எந்த யூஸுமே நம்மளுக்கு கிடையாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு கண்டிப்பா டபுள் கலர் துணி கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இது பைப்பிங் தைக்கிறதுக்காக கண்டிப்பா நான் ஒரு 1/2 மீட்டர் துணி நான் எடுத்திருக்கேன். ஜாஸ்மின் கிளாத் நான் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சாட்டின் கிளாத்து, அந்த வலுவலுப்பா இருக்கக்கூடிய அந்த கிளாத்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனா சேரீல இருந்து கண்டிப்பா நம்ம கட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? எந்த சேரீயா இருந்தாலும் சரி பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தனியா நம்ம துணி எடுக்கணும். ஜாஸ்மின் கிளாத் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம், மெயின் கிளாத் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு மெயின் கிளாத் தான். அதுக்கு மேட்சாவே பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 துணிக்கு மேட்சாவே பாத்தீங்கன்னா நூல் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். மெயின் கிளாத்துக்கு மேட்சா எடுத்துக்கணும், லைனிங் கிளாத்துக்கு மேட்சாவும் எடுத்துக்கணும். கண்டிப்பா 2 துணிக்கு மேட்சாவே நூல் நம்ம எடுத்துக்கணும்.
பாருங்கள், இந்த 2 துணிக்கு மேய்ச்சா நான் வந்து நூல் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து இந்த கலர் சேம் கலர் எனக்கு கிடைக்காதனால இந்த துணிக்கு மேய்ச்சா ஒத்து வர்ற மாதிரி கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஒயிட் சாக் பீஸ் அல்லது கலர் சாக் பீஸ் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைன் போடுறதுக்கு இந்த மாதிரி பென் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெச் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். கெச் அல்லது மார்க்கர் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கேல் தேவைப்படும். அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இது எல்லா பொருட்களுமே இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக இந்த த்ரெட் பைப்பிங் டிசைனை ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ எப்படி வந்து கட் பண்ணணுங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட அளவுகள் நம்ம வந்து பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா தச்சு படிமான தையல் போட 1 இன்ச் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் எடுத்துருக்கோம், ஷோல்டர் இணைக்கிறதோட சேர்த்து. கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஷோல்டர் கட்டிங் அளவு 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஆம்கோல் கட்டிங் அளவு 6 இன்ச் எடுத்துக்கலாம். மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 10 இன்ச் எடுத்துக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா நம்ம 10 இன்ச் எடுத்துருக்கோம். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் எந்த அளவு போடுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த ஹைட்டில் வந்து வைக்க முடியும். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு ரெடி அளவு எவ்வளோ வருதோ அது கூட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து குறிச்சிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மெத்தடு கரெக்டாக நம்ம வந்து குறிக்கணும். ரெடி அளவு கண்டிப்பாக பின்கழுத்து உயரம் எவ்வளோ வருதோ அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து வந்து நம்ம குறித்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு யூனெக் மாதிரி ரவுண்டு வேணும் அப்படின்னா பாக்ஸுக்கு உள்ளேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கீழே அகலமாக நான் போடுறனால பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கீழே மட்டும் அகலமாக நான் வந்து போட்டிருக்கேன். ரவுண்டு பார்த்திங்கன்னா 4-5 ரவுண்டு வித்தியாசமாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ரவுண்டு போட்டால் நல்லா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் 1/2 இன்ச் அகலத்தில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து 2 துணியுமே சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்கிற மெத்தடு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதையுமே நம்ம கையோட கட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸில் தான் நெக்கோட ஷேப் வந்து வரைய போகிறோம். கழுத்து அகலம் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10.5 இன்ச் எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், 10.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். கேன்வாஸ் பார்த்திங்கன்னா 2ஆக தான் மடித்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அப்படியே ரஃப்பாக வந்து லைன் வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி தான் அகலம் வந்து 1/2 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 1/4 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச் அகலம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் கேன்வாஸில். 1/2 இன்ச்சு வேண்டுமானாலும் 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம், 3/4 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 1 இன்ச்சும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அகலத்தில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் வந்து அதே சேம் அளவு தான் இருக்கணும். கீழே மட்டும்தான் அகலத்தை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அகலம் மட்டும்தான் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம லைன் போட்டுட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். கேன்வாஸ் யூஸ் பண்ணி த்ரெட் பைப்பிங் தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சரியான அளவில் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா நச்சுன்னு சூப்பராக இருக்கும். பூனை கிளாத்தில் கூட சூப்பராக நம்ம வந்து கேன்வாஸை யூஸ் பண்ணி தைக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக சூப்பராகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இதை அப்படியே பாருங்கள், நம்ம வந்து தனியாக மடித்து வச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைக்க போகிறோம். இன்னொரு நெக் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ 2 நெக் டிசைனுக்குமே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங்க்கு துணி வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது போல் பாருங்கள், நம்ம வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு நேர் பீஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது, கிராஸ் பீஸ் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து கிராஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அகலத்துலேயும் கட் பண்ணிக்கலாம், 1.25 இன்ச் அகலத்துலேயும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவு வந்து 1.5 இன்ச் அளவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். புதுசாக பழகும் பொழுது ரொம்ப கம்மி அளவில் எடுக்க வேணாம். கரெக்டாக அகலம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கழுத்து பீஸோட அகலம் கரெக்டாக 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பின் கழுத்து மட்டும்தானே தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக்குக்கு ஒரு 2 பீஸ், இன்னொரு நெக்குக்கு ஒரு 2 பீஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் நீளமான கிளாத்தாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் பிசிறு பகுதியை இந்த மாதிரி நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே அழகாக சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நண்டுக்கால் 1 சைடு உள்ளது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இதை என்னென்ன பொருட்கள் தேவைப்படுங்கிற லிஸ்ட்டில் வந்து இந்த முக்கியமான ஒரு பொருளை நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த 1 சைடு நண்டுக்கால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 2 பீஸ் 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம். இது 4 பீஸையுமே நம்ம 2 பீஸாக இணைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் வந்து நம்ம இணைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இன்னும் 2 பீஸையுமே நம்ம கையோடு இணைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெக்குக்கும், இன்னொரு 2 பீஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு நெக்குக்கும் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கழுத்து பீஸை இணைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நண்டுக்காலை கழட்டிட்டு 1 சைடு இருக்கக்கூடிய நண்டுக்காலை வந்து நம்ம மாட்டிக்கலாம். 1 சைடு நண்டுக்காலில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி நம்மளுக்கு 2 விதமாக இருக்குது. 2யுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 1 சைடு நண்டுக்காலில் ஒரு சைடு மட்டும், அதாவது லெஃப்டோ ரைட்டோ ஒரு சைடு உள்ளது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நண்டுக்கால் தான் என்கிட்ட இருக்கா. அதையே நான் 2 சைடுமே மாற்றி போட்டு நான் தச்சுக்கிறவேன். இப்போ பாருங்கள், த்ரெட் பைப்பிங்கில் அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம். புதுசாக பழகும் போது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி தச்சு பழகிட்டோம் அப்படின்னா இந்த முடிச்சு போட நம்மளுக்கு தேவைப்படாது. மேலே பாருங்கள், ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா முடிச்சுக்கு கீழே இருந்து தான் துணியோட சென்ட்ரு பகுதியில் இந்த த்ரெட்டை வச்சு நம்ம கரெக்டாக தைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், லூஸ் விட்டு நம்ம வந்து தைக்கக்கூடாது. கரெக்டாக த்ரெட்டை ஒட்டியே தான் நம்ம வந்து தையல் போடணும். லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கன நம்மளுக்கு அந்த துணி வந்து சுருங்கி இருக்கும், நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் கரெக்டாக த்ரெட்டை ஒட்டுன மாதிரியே நெருக்கமாகவே பக்கத்திலே போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து துணியோட சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு துணியை 2ஆக மடித்து விட்டுட்டு த்ரெட்டை ஒட்டியே அழகாக நெருக்கமாகவே நம்ம வந்து தையல் போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கன சுருக்கங்கள் விழுக ஆரம்பிச்சிடும். த்ரெட்டு மேலேயுமே தையல் வந்து போடக்கூடாது. த்ரெட்டை ஒட்டியே பக்கத்துலேயே நெருக்கமாக போடணும். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் இருக்கும். நிறையா மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிற மெத்தடு படி கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பைப்பிங் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்கும். இப்போ அழகாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டை கட் பண்ணாமல் ஒரு 3 இன்ச்சு விட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நல்லா இழுக்கணும். ஏன்னா இந்த இடம் பாருங்கள், நான் இழுக்கும் போதே சுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கம் வராத அளவுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே ஒரு முறை துணியை வந்து அப்படியே இழுத்து கொண்டுட்டு வரலாம்.
இப்போ ஃபஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் சுருக்கமே இல்லாத அளவுக்கு துணியை வந்து இழுத்து கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ அகலத்தில் நம்மளுக்கு பிசுறு தேவைப்படாது. அதாவது மடிப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. மீதி இருக்கக்கூடிய அளவு பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு த்ரெட்டை விட்டுட்டு நம்ம துணியை வச்சு தைக்கணும். முடிய போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு விட்டுட்டு தான் அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எதுக்காக 3 இன்ச்சு 4 இன்ச்சு விடுறேன்னு பார்த்திங்கன்னா சுருக்கத்தை வந்து இழுத்து விடுறதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து விட சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து துணியை வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து துணியோட நல்ல பக்கத்தில் தான் வச்சு தைக்க போகிறோம். அதாவது மெயின் கிளாத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். துணியோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். ஆல்ரெடி துணியில் த்ரெட்டை அட்டாச் பண்ணி தைச்சிருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள். மேலே வந்து அந்த த்ரெட்டோட 1/2 இன்ச்சு மேலே அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், பிசுறு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியே தான் நம்ம வந்து தையல் போடணும். இப்போயுமே கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டுன மாதிரியே தான் தையல் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக 2 துணியுமே சேர்த்து நம்ம தையல் போடணும். இப்போ பாருங்கள், அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 1/2 இன்ச் அகலம் இருக்கு இல்லையா, மடிப்பு பகுதியிலேருந்து பிசுறு பகுதி வரைக்கும் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். மெயின் கிளாத்தோட பிசுறு பகுதியும் இந்த த்ரெட்டோட பிசுறு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வச்சு நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக பாருங்கள், த்ரெட்டை ஒட்டுன மாதிரியே நம்ம வந்து அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை தான் நம்ம வந்து இப்போ வைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், இதுக்கு மேலே அழகாக நீட்டாக சென்ட்ரு பண்ணி லைனிங் கிளாத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வச்சு முடிச்சிட்டோம். இதை இப்போ பாருங்கள், நம்ம பின்பக்கமாக திருப்பிக்கலாம். எதுக்காக பின்பக்கமாக திருப்புறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி ஒரு தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தையல் மேலேயே போடுறதுக்காக தான் நம்ம வந்து பின்பக்கமாக திருப்பியிருக்கோம். இப்படி பின்பக்கமாக திருப்பி அந்த தையல் மேலேயே போட்டால் தான் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே வரும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதை பின்பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தையல் தெரியுதா, இந்த தையல் மேலேயே 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம மறுபடியும் அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம தையல் போட போகிறோம். த்ரெட்டை ஒட்டியே தையல் போடணும். அதே சமயம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போடணும். அதனால் 2 துணியுமே ரப்பர் போல் இழுத்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஒரு துணியை நார்மலாக வச்சுட்டு இன்னொரு துணியை இழுத்திங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்கிட்ட, அதாவது கழுத்து அகலத்துக்கிட்ட நம்மளுக்கு ஒரு துணி முன்ன பின்ன ஏற்றி இறக்கமாக வரும். அதனால் 2 துணியையுமே இழுக்காமல் பொறுமையாக நார்மலாக வச்சு தைக்கணும். இழுக்கக்கூடாது, 2 துணியையுமே இழுக்கக்கூடாது. ஒரு துணியை இழுத்து வச்சுட்டு இன்னொரு துணியை நார்மலாக வச்சு தைக்கக்கூடாது. 2 துணியுமே நார்மலாக வச்சு தைச்சாதான் நம்மளுக்கு அளவுகள் சேமாக அழகாக சூப்பராகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு நெக்குக்கு கண்டிப்பாக கட் பண்ணணும். இது கட் பண்ணாமல் நம்ம நல்ல பக்கம் திருப்பவும் முடியாது, படிமான தையல் போடவும் முடியாது. கண்டிப்பாக மேலேருந்து ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக சூப்பராகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுறலாம்.
உள்பக்கமாக அழகாக விட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்குமே இந்த மாதிரி சேஃப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், கையை வச்சு அழகாக நம்ம வந்து சேஃப் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த துணி வந்து என்ன கலரில் இருக்கும், அதாவது இந்த உடம்பு கலருக்கு என்ன கலரில் இருக்கும் அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? படிமான தையல் போடும் பொழுது அந்த உடம்பு கலர் என்ன கலரில் இருக்கோ, இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன், அதனால் ஆரஞ்சு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்து மிஷினில் மாட்டிக்கணும். அடியிலையுமே அதே சேம் கலர் தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அழகாக நம்ம வந்து பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அந்த த்ரெட்டு மேலேயும் தையல் போடக்கூடாது, அதாவது அந்த பைப்பிங் மேலேயும் தையல் போடக்கூடாது, துணி மேலேயும் தையல் போடக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் சென்ட்ரு பகுதியில் பள்ளத்துக்குள்ளேயே அழகாக நம்ம வந்து பொறுமையாக தையல் போடணும். ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் துணியில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு சரியில்லாமல் போயிடும். பள்ளத்தில் மேடில் இப்படி போட்டுட்டு வந்தோம்னா அந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால படிமான தையல் போடும் பொழுது அழகாக நீட்டாக பொறுமையாக பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். அதே சமயம் அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணியை அப்பப்போ நம்ம வந்து இழுத்து விட்டுட்டு நல்லா அந்த ரைட் சைடு நல்லா அழுத்தமாக பிடிச்சிட்டு நம்ம வந்து தையல் போடணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். தச்சு முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். அயன் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து தச்சு கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக அயன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறமா எவ்வளவு அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி போடுவாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குது பாருங்கள். பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. அடுத்து கேன்வாஸை யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை யூஸ் பண்ணி நம்ம தைச்சிருக்கோம். ஓகேங்களா? 2 தையல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு தையல், லாஸ்ட்டு ஒரு தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். அகலம்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை நம்ம வந்து அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம். இந்த லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு தையலில் நம்ம சாக் பீஸை வச்சு அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த லைன் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டே ஆகணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சாக் பீஸை எடுத்து இந்த லைன் ஃபஸ்ட்டு தையலுக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து போடணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த லைன்லையே, அதாவது அந்த ஃபஸ்ட்டு தையல்லையே நம்ம பைப்பிங்கை வச்சு கரெக்டாக தைக்கிறோமா தைக்கலையான்னு செக் பண்ணுறதுக்கு தான், அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு லைன் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம், நம்ம லைன் போட்டதும் நல்ல பக்கம். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் தைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து துணியோட கெட்ட பக்கம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த துணியோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு, அதாவது பைப்பிங், அந்த துணியோட த்ரெட்டு அட்டாச் பண்ணி தச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா அந்த லைனை ஒட்டுன மாதிரியே வச்சுக்கணும். இப்போ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சாக் பீஸோட லைனும் அந்த துணியோட த்ரெட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக லைனை ஒட்டுன மாதிரியே வச்சுட்டு பாருங்கள், த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும். ஓகேங்களா? இந்த த்ரெட்டை ஒட்டியே கரெக்டாக தையல் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக சரியான அளவில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக லைனை ஒட்டியே அந்த த்ரெட்டோட தடிமனான பகுதியும் லைனும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். அந்த இடத்துல அந்த த்ரெட்டோட துணி வந்து கொஞ்சம் நகன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீழே அந்த வளைவு ஷேப் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவைக்கு 2-3 தடவை வீட்டில் நல்லா தச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாகவே தைச்சிக்கலாம். கண்டிப்பாக ஒன் சைடு நண்டுக்காலில் தான் நம்ம வந்து தைக்க முடியும். 2 சைடு நார்மலாக தைக்கக்கூடிய நண்டுக்காலில் நம்மளால் தைக்க முடியாது. நார்மலாக தைக்கக்கூடிய நண்டுக்காலில் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நழுவிக்கிட்டு அது ஒரு பக்கத்தை போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராகவே நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். அது அப்படியே பாருங்கள் மீதி இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கிளாத் மேலே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ த்ரெட் வந்து நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தை தான் வைக்க போகிறோம். பாருங்கள் மெயின் கிளாத்தை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வைக்கணும். அதாவது மேலே வந்து நம்ம கெட்ட பக்கம் வர்ற மாதிரியும் உள்ளே வந்து நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக நம்ம வந்து திருப்பிட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள் த்ரெட்டை ஒட்டுன மாதிரியே தைக்கணும். முன்னாடி போட்ட தையல் மேலேயும் தைக்கணும். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது நல்லா நம்ம வந்து கெட்டி தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போயுமே நம்ம வந்து பொறுமையாக அழகாக நம்ம வந்து தையல் போடணும். இப்போ இந்த தையல் போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த பிசுறு பகுதி வந்து மடங்கிடக்கூடாது. ஒருவேளை மடங்கிருச்சு அப்படின்னா நல்ல பக்கம் திருப்பம் பொழுது அந்த பிசுறு பகுதி வெளியில் அப்படியே நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் 2 துணியுமே சேர்த்து வச்சு இணைக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அதாவது சென்ட்ரு பகுதியில் அந்த த்ரெட் பைப்பிங் தைச்சிருப்போம் இல்லையா, அந்த துணி வந்து அப்படியே அந்த பிசுறு பகுதியை அப்படியே எடுத்து விட்டு நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள் அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம வந்து தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைங்க. எந்த துணிக்காக இருந்தாலுமே நம்மளுக்கு ஜவ்வு போல் இழுக்காமல் ஒரே அளவாக சேமாக சரியான அளவில் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சி கொடுங்க. இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக பாருங்கள் கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களால் கற்றுக்க முடியும். இதுக்காக நிறையா பணத்தை செலவு பண்ணி வெளியில் போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்தே சூப்பராகவே உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள் நம்ம அழகாக நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 ரூபாய் தாராளமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு கம்மியாக வாங்கவே கூடாது. ஓகேங்களா? இந்த கழுத்து பகுதிக்கு ஸ்லீவுக்கு எல்லாத்துக்கும் தச்சு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தை நம்ம உள்பக்கமாக விட்டுறலாம். உள்பக்கமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்குமே இந்த ஷேப் வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்ல பக்கம் திருப்பம் பொழுதே எவ்வளவு அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்கும் போதே கண்ணை பறிக்குது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக அழகாகவே இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த உடம்பு கலர் நம்ம என்ன கலர் துணி எடுத்திருக்கோமோ, அதாவது இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் துணி எடுத்துருக்கனால ஆரஞ்சு கலர் நூல் தான் கீழேயும் அடியிலையும் நம்ம போட்டுட்டா அழகாக நம்ம பள்ளத்துக்குள்ளேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குங்க. எனக்கே பார்க்கும்போது இதே மாதிரியே தச்சு போடணும்னு ஆசையாக இருக்குது. எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த த்ரெட் பைப்பிங் வச்சு போட்டால் அவ்வளவு அழகாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டபுள் கலர் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். நல்லா டீப் நெக்காக தச்சு போட்டிங்க அப்படின்னா பார்க்கவே பயங்கர லுக்காக சூப்பராக நல்லா ரிச்சாக தெரியுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பைப்பிங் டிசைனுக்கு அவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக பொறுமையாகவே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இல்லை சேம் கலர் தைக்கிறா இருந்தாலுமே கூட நம்ம வந்து சேம் கலரும் தைச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரொம்பவே அழகாக சூப்பராகவே நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். பார்க்கவே அவ்வளவு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த த்ரெட்டு வந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக சூப்பராக நம்மளுக்கு கம்பி போல் வந்திருக்கு. உள்பக்கம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். எந்த டிசைன் தைச்சாலும் சரி அயன் பண்ணாமல் நம்ம போடவும் கூடாது, கஸ்டமருக்கு கொடுக்கவும் கூடாது. அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த த்ரெட் பைப்பிங்கில் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிற மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 மெத்தடுக்குமே ப்ரைஸ் எவ்வளவு வாங்கலாம், அதாவது கூலி எவ்வளவு வாங்கலாம்ங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காமல் எல்லாருமே பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட கூலி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் தச்சு முடிச்சிட்டோம். ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம்ங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நெக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து தச்சுருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து மெயின் கிளாத்து கொஞ்சம் கனமாக இருக்கனால நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயே கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம தச்சுருக்கோம். ஒருவேளை மெயின் கிளாத்து நல்லா கண்ணாடி போல் இருக்குது அப்படின்னா மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேமாக அட்டாச் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பீஸில் தான் நம்ம வந்து லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணி இந்த மெயின் கிளாத்தில் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, நம்மளுக்கு மெயின் கிளாத்து கனமாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணி தச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்தா அந்த ரவுண்ட் நெக் தச்சோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பக்காவாக ரொம்ப ரொம்ப சூப்பராக நச்சுன்னு சூப்பரான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நார்மலாகவே அந்த த்ரெட் பைப்பிங்கை வந்து கேன்வாஸ் கொடுக்காம நார்மலாக தச்சோம் அப்படின்னா சில துணிகளுக்கு நம்மளுக்கு கரெக்டாக சரியான அளவில் வந்துடும். சில துணிகளுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஏற்றி இறக்கி அப்படியே சரிஞ்ச மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஆனால் 2 மெத்தடும் தச்சாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 மெத்தடில் எது சரியான மெத்தடு, 2 இதுலேயுமே எது வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கேன்வாஸ் கொடுத்து நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்கிறது ரொம்ப ரொம்ப 100% கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கணுங்கிறது. இது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைச்சதுனா நம்ம வந்து எப்படி வேண்டுமானாலும் தைச்சு கொடுக்கலாம். நல்லா வந்து சில கஸ்டமர்லாம் நல்லா கரெக்டாக வந்து காசு கொடுத்துருவாங்க, நம்ம கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கலாம். இல்லை சில நபர்கள் வந்து பேரம் பேசுவாங்க, அவங்க வந்து எவ்வளோதான் நல்லா தைச்சாலும் அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தைச்சு கொடுங்க. இந்த மாதிரி தைச்சாலும் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து தைச்சாலும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேன்வாஸ் கொடுக்காமல் நார்மலாக த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 80 ரூபாயும் வாங்கிக்கலாம், 100 ரூபாயும் வாங்கிக்கலாம். அதுக்கு கம்மியாக வாங்கவே வாங்காதீங்க. இல்லை எனக்கு ரொம்ப வந்து ரெகுலர் கஸ்டமர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கஸ்டமர், அதனால் இவங்களுக்கு வந்து நான் குறைச்சி போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 60 ரூபாயாவது வாங்கிக்கங்க. 60 ரூபாய்ங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நட்டத்தில் தான் கொண்டுட்டு போய் முடியும். 60 ரூபாய் வாங்கவே கூடாது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கஸ்டமர், தட்ட முடியாத கஸ்டமர் அப்படின்னால் மட்டும் 1-2 நபர்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் எத்தனையோ வருஷ கணக்கில் நம்மக்கிட்ட தச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிற கஸ்டமருக்கு மட்டும் ஒரு 60 ரூபாய்க்கு நீங்கள் தச்சு கொடுத்தா போதும். நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 80 ரூபாய் வாங்கிக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 ரூபாய் கம்பல்சரியாக நம்ம வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா, இப்போ கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைச்சோம் அப்படின்னா 80 ரூபாய் வாங்கிக்கணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 ரூபாய் நம்ம வந்து வாங்கிக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் கிளாத் அவங்களே எடுத்து கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு. ஒருவேளை அந்த கஸ்டமர் வந்து ஜாஸ்மின் கிளாத் நீங்களே எடுத்து போட்டு தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நம்ம வந்து 100 ரூபாய் வாங்கிக்கிட்டோம். அது போக துணியோட அமௌண்ட்டு 1/2 மீட்டருக்கு எவ்வளோ வருமோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த 80 ரூபாய் 100 ரூபாய்ங்கிறது எந்தெந்த நெக்குக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான நெக்குக்கெல்லாம் இந்த 80 ரூபாய் 100 ரூபாய் வந்து பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு கழுத்து, பாக்கழுத்து, ஸ்டார் கழுத்து, திலகம் ஷேப்,
அப்புறம் வி ஷேப், அப்புறம் இந்த குடுவை நெக்கு, இந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். வேறு வேறு நெக் பேட்டர்ன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிசைனை பொறுத்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கணும். நார்மலாக சிம்பிளான நெக் ஷேப்க்கு இந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிக்கணும். இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு 2 ஸ்லீவுக்கும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா, கம்மியாக தயவு செய்து தச்சு கொடுக்கக்கூடாது. 80 ரூபாய் அல்லது 100 ரூபாய் இதுதான் நம்மளுக்கு வந்து சரியான அமௌண்ட்டு. ஓகேங்களா, இதுக்கு கம்மியாக தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாக்களத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதுலேயுமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் தைக்க போகிறோம். கேன்வாஸ் இல்லாமல் எப்படி தைக்கிறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக பணம் கொடுத்து வெளியில் போய் தயவு செய்து நீங்கள் கற்றுக்காதீங்க. நம்ம சேனலை பார்த்தே ஈஸியாக கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். வரிசையாக இன்னும் நம்மளுமே பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான டிசைன் நம்ம ஈஸியான மெத்தடில் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்களத்து டிசைனோட நம்ம வந்து சந்திக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.